இஞ்சிக்கு ஏராளமான மருத்துவ குணங்கள் உண்டு. நாம் உண்ணும் உணவில் இஞ்சி கலந்து சாப்பிடுவதால் உணவு எளிதில் ஜீரணமாகிறது. அது மட்டும் இல்லாமல் இஞ்சியை எப்போது எப்படி சாப்பிட வேண்டும் என்றும் அதனால் கிடைக்கும் நன்மைகளை பற்றியும் இப்போது நாம் பார்ப்போம். முதலாவதாக, இஞ்சிக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கும் குணம் உண்டு. மேலும் குடலில் சேரும் கிருமிகளை அழித்துவிடும், கல்லீரலை சுத்தப்படுத்துகிறது. இரண்டாவதாக, மலச்சிக்கல் வயிற்று வலி ஏற்படாமல் இருக்க இஞ்சி சாறில் சிறிது உப்பு கலந்து பருக வேண்டும். மூன்றாவதாக, பசி எடுக்காதவர்கள் இஞ்சியுடன் கொத்தமல்லி துவையல் அரைத்து சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும். நான்காவதாக, ஜலதோஷம் பிடித்தால் இஞ்சி கசாயம் போட்டு குடித்தால் குணமாகும். அது மட்டுமல்லாமல் தொண்டை வலி, ஆஸ்துமா போன்ற நோய்களுக்கு இது நல்ல மருந்தாகும். ஐந்தாவதாக, பித்தம் அதிகமாகி தலை சுற்றல், விரக்தி ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் இஞ்சியை காய வைத்து கிடைக்கும் சுக்கை பொடி செய்து அதை தேனில் கலந்து சாப்பிட்டால் குணமாகும். ஆறாவதாக, இஞ்சி கொழுப்பு சத்தை குறைக்கிறது, மத்திய நரம்பு மண்டலத்தை தூண்டி இருதய சுவாச தசைகள் சீராக இயங்க உதவுகிறது. ஏழாவதாக, மகளிரின் கருப்பை வலிக்கும், மாதவிலக்கு நேரங்களில் அடிவயிற்றில் உண்டாக்கும் வலிகளுக்கும் நன்மருந்தாக உள்ளது இஞ்சி. எட்டாவதாக, இஞ்சி சாரோடு தேன் கலந்து சூடாக்கி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கரண்டி வீதம் சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வர தொப்பை என்னும் பெருவயிறு கரைந்துவிடும். ஒன்பதாவதாக, இஞ்சி சாறுடன் வெங்காய சாறு கலந்து ஒரு வாரம் காலையில் ஒரு கரண்டி வீதம் குடித்து வர நீரிழிவு நோய் குறையும். பத்தாவதாக, ஒவ்வொரு நாளும் உணவில் 5 கிராம் இஞ்சியை சேர்த்துக் கொள்வது இதய நோயாளிகளுக்கு மாரடைப்பு வராமல் காக்கும்.